இன்னைக்கு செஷன் சார். இன்னைக்கு இந்த சார் பேர் எனக்கு சரியா புரியல யாருன்னு. ஆனா இன்னைக்கு அவர் நல்ல சரியா ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருந்தாருங்க. அது எப்படி செய்யணும், அந்த விளக்கம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் அந்த போட்டோ போட்டு காமிச்சு இப்படிதான் அப்படிங்கிறத ஒரு நம்ம மைண்ட்ல தெரியற மாதிரி, ஓ இப்படிதான் அவர் செய்யறாருங்கிறது அப்படிங்கிறது நிறைய புரிஞ்சுதுங்க. அது புரியாதவங்களுக்கு இது புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சிருக்காருங்க. ஒவ்வொரு நம்ம சென்டென்ஸ் செய்யறத எப்படி அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட கொடுத்து சொன்ன தகவல் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. நல்லா இருந்தது சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. வேற ஜெகதீஷன் வாணிப்பாடி சார். இன்னைக்கு ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். ஏன்னா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அவங்களை பழக விடணும். நம்ம எல்லாமே நம்ம குழந்தையெல்லாம் இடுப்புலயே தூக்கி வச்சிருந்தோம்னாக்கா அது சோடையே போடும், நடக்கவே நடக்காது. குழந்தைங்களை கீழே நடக்க விட்டு கையை பிடிச்சிக்கணும். அது போல நம்ம லீடர்ஸை பேச வைக்கணும். அவங்களை தனியா சுதந்திரமா பேசுறதுக்கான விஷயத்த நம்ம பண்ணணும். அதனால நம்ம லீடர்ஸ் வந்தாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்ளைன் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அது மாதிரிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. அவங்களே ஃபீல்டில் இறங்கி தனியா ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அது ரொம்ப அற்புதமா இருந்தது சார். ஏன்னா டீமுக்கு நிறைய பேர் பண்றது கிடையாது. அது எல்லாருமே என்ன பண்றாங்கனாக்கா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க. குழந்தை இடுப்புல வச்சுக்கிற மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் இடுப்புல வச்சுக்க முடியும் குழந்தைங்கள? ஒரு குறிப்பிட்ட அது மாதிரி ரொம்ப வெயிட் ஆகிட்டாங்கனாக்கா வைக்கவே முடியாது, கீழே இறக்கி தான் விட்டாகணும். ஆனா அது புரியுறது கிடையாது. டீம் நல்லா ஃப்ரீடமா கொடுத்து அவனை இறக்கி விட்டாலும் அவன் கண்காணிக்கணும். நம்ம எப்படி பண்றாங்க, எல்லாமே கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்காணிக்கும் போது தான் டீமும் டெவலப் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல அற்புதமான விஷயம் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். லாட் ஆஃப் தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. வேற யாருக்குமே புரியலையா? சொன்ன விஷயம் புரிஞ்சுதா? குட் மார்னிங் சார். சார் நபில் சார் ஒன்று சொன்ன விஷயம் ஒன்று ரொம்ப சூப்பர் சார். அதாவது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம 10ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிற மாதிரி ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொன்னார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஓகே, ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு செக்ஷன்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். அது நம்ம எந்த இடத்துலயும் விட்டு போக கூடாது. டீமே நம்ம பிசினஸே இல்லைன்னா கூட அவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சூப்பர். தேங்க்யூ சார். அந்த மாதிரி டீம்ல எத்தனை பேர் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் இன்னைக்கு அதாவது நம்ம ஒர்க் ஸ்லோவா செஞ்சாலும் கண்டினியூவா செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒருத்தவங்க எந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்றதுல கம்மியா இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதே மாதிரி ஃபாலோ அப் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அதான் அப்ளைனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளே செல்ஃபா நம்மளே எந்த விஷயத்தையும் செய்ய கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதுல என்ன தப்புன்றத நம்ம சரி செய்யணும்ன்றதையும் கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி குட், வெரி குட். இதுதான், அதாவது ட்ரைனிங் பார்க்கறது முக்கியம் இல்லை, அந்த ட்ரைனிங்கை செஞ்சு அதை ஆக்ஷன்ல கொண்டு வரணும். நான் எல்லாருமே சொல்றது என்ன, நீங்க பேசுங்க, உங்க அப்ளைனை நம்பி இருக்காதீங்க. ஒரு கோல் எடுத்துட்டீங்களா, அந்த கோலை நீங்க தான், உங்க கோலை நீங்க தான் உயிர் கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா உங்க கோலுக்காக? நான் விஎம்சிஎம் மெம்பர் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 6 லைனை ஸ்ட்ராங் பண்ணணும், 10 லட்ச ரூபாய் இன்கம் கொண்டு வரணும்.
ஒரே நாள்ல நடக்காது. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணா நிச்சயம் நடக்கும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அப்ளைன் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணணும். திரும்ப திரும்ப அப்ளைனை மட்டுமே நம்பிட்டு இருக்க கூடாது. அப்ளைன் சில நேரங்களில் வரலையா, நம்ம பிரசன்டேஷனுக்கு தயாராகணும். அவர் வந்தாதான் பிரசன்டேஷன், இல்லைன்னா கேன்சல் அப்படின்னா சரி வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய கனவுகள் இருக்கு. அதை யாரு செயல்படுத்தணும்? இப்போ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வரதா லீடர்ஷிப். இன்னைக்கு நம்ம மேடம் விக்டோரியா மேடம் அதை பண்றாங்களா இல்லையா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்களா இல்லையா? யார்கிட்ட எந்த திறமை இருக்கு அதை நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து நடக்கக்கூடிய பூட் கேம்ப்ல யார் யாரை ட்ரெயினரா மாத்தலாம், யார் யாருக்கு பிரசன்டேஷன் வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே பேசுறது இல்ல. நெக்ஸ்ட் யாரு அந்த லீடர்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம டீம்ல இருந்து யாரை நம்ம அடுத்த ட்ரெயினரா மாத்தலாம். அதே மாதிரி நான் மாற போறேன். அவர் அழகா சொன்னாரு, நீங்க நல்லா பண்றீங்களா, உங்க கன்னத்தை கிள்ளி நீங்க முத்தம் கொடுத்துக்குங்க, நான் தான் பெஸ்ட் அப்படின்ற எண்ணம் எப்போ வருதோ இப்ப நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம எல்லாருமே இன்னும் சார்ந்து இருக்கிறோமா, தனியா செயல்படணும்னு ஆசைப்படுறோம். விக்டோரியா மேடம் நல்லா பேசுறாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவங்க மட்டும் டெய்லி நம்ம கூட பிரசன்டேஷன் வந்துட்டா நல்லா இருக்கும்ல. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சார். ஆமா சார். ஒரே ஒரு ஆளுக்கு தான் மேடம் கூட வந்து நல்லா பிரசன்டேஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. வேற யாருக்கும் அது தோணலையா? வேற யாருக்குமே தோணலையா? மேடம் நேற்றுக்கு முதல் நாள் பேசும்போது இந்த மாதிரி ட்ரைனிங் மந்த்லி 3 டேஸ்க்கு வாங்கம்மா அப்படின்னு வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குமான்னு கேட்டிருந்தேன். நானே கேட்டிருந்தேங்க மேடம் கிட்ட. என்ன சொன்னாங்க? ரொம்ப கண்டிப்பா கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, மந்த்லி 3 ட்ரைனிங் இல்ல 4 ட்ரைனிங் கூட மேடம் கொடுப்பாங்க. மேடம் உங்க கூட ஹோம் மீட்டிங் வந்து பண்ணா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு சார். ரிசல்ட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எஸ் சார் இன்னும் மைண்ட் நம்ம கொஞ்சம் இன்னும் எப்படி செய்யணுங்கிறது ஒரு கொஞ்சம் புரியுது சார். நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் டெய்லியும் கொடுக்குறீங்க சார். கொடுக்கலீங்கன்னு சொல்ல வரல மேடமோ, நீங்களே ரெகுலரா தினசரி டெய்லி தான் கொடுக்குறீங்க. அதை நம்ம வந்து நான் கொடுத்த செய்தியை வந்து கீழே அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுத்தா தான் அது நமக்கு சக்சஸ் கிடைக்கும். நாம சரி மேடம் சொன்னாங்க சார் சொன்னாங்கன்ட்டு சார் கொடுத்த செய்தியை கீழே அப்ளை பண்றது இல்ல, நீங்க அப்ளை பண்ணணும். எஸ் சார். நீங்க செயல்படுத்தணும். எஸ் சார். பிரசன்டேஷன் கொடுக்க நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க ஆரம்பிச்சாலே உங்க டீம் ஆரம்பிக்கும். நீங்க பேசினா உங்க டீம் பேச ஆரம்பிக்கும். நீங்க என்ன செய்றீங்களோ உங்க டீம் பார்த்துட்டே இருக்கும். நீங்க சும்மா உட்கார்ந்தீங்கன்னா உங்க டீமும் சும்மா உட்கார்ந்திருக்கும். நீங்க உங்க அப்ளைன் எதிர்பார்த்தீங்கன்னா உங்க டீமும் அவரை எதிர்பார்க்கும். நீங்க உங்க அப்ளைனே கூட்டு போய் பிரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்க டீம் உங்களை மதிக்காது. எஸ் சார். உங்க அப்ளைனை தான் மதிக்கும். இது எத்தனை பேருக்கு நடந்துட்டு இருக்குன்றத கொஞ்சம் பாருங்க. உங்ககிட்ட எந்த சந்தேகமும் கேட்க மாட்டாங்க. உங்க அப்ளைன்ட்ட தான் போன் பண்ணி பேசுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகும். நான் தானே இவருக்கு அப்ளைன், இவர் ஏன் டைரக்டா அங்க போறாரு, இவர் ஏன் அங்க போய் பேசுறாரு. ஆனா இப்போ எங்களுக்கு அந்த ஈகோ இருக்காது. நீங்க என்கிட்ட கேட்காம விக்டோரியா மேடத்துல ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா ஓகே, வெல் டன், சந்தோஷம். ஆனா நீங்க எதையுமே வளர்த்துக்கல, டைரக்டா உங்ககிட்டே எல்லாரும் வந்து பேசுறாங்க. உங்க அப்ளைன் டைம் பேசுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்க ஒரு பாதிப்பு வருமா வராதா?
அப்ப அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கணும். லேர்னிங் 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 கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கத்துக்கிற விஷயத்தை செயல்படுத்துறது ரெண்டாவது. அதுதான் சொன்னாங்க, லேர்னிங், அடுத்தது டீச்சிங், அடுத்தது டீச் டு டீச். ஒரு கத்துக்கணும், அப்புறம் கத்துக் கொடுக்கணும், அப்புறம் கத்துக் கொடுக்கறதுக்கு கத்துக் கொடுக்கணும். டீச் டு டீச். இந்த 3 வேலையும் செஞ்சா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எங்க வேணாலும் ஜெயிக்கலாம். அப்ப இந்த 3 வேலையும் அப்துல் நபீல் அழகா சொன்னாரு. எந்த ஒரு கம்பெனில எஜுகேஷன் சிஸ்டம் இல்லையோ அந்த கம்பெனியை முதல்ல நம்பாதீங்கன்னாரு. நம்ம கம்பெனில எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். டே பை டே நீ எப்படி உங்களை எப்படி தட்டி கொடுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டவர் தான் பாலி சார். அதனாலதான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அங்க ஆரம்பிக்கிறாரு. எஸ் சார். ஐயா நீங்க 1.5 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ண பிறகுதான் நீங்க குமுலேட்டிவ்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாயோ ஒரு 1,70,000 ரூபாய் 60,000 ரூபாய் பிசினஸ் பண்ண பிறகுதான் நீங்க ராயல்ட்டிக்குள்ள வர முடியும். அப்படின்னா நீ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் பிசினஸ் பண்ணாலே, ஒரு 9,000 ரூபாய் பிசினஸ் பண்ணாலே உன்னை கூப்பிட்டு சாம்பியன் ஒரு பேட்ச் கொடுத்து அங்க எல்லாரும் எதிர்க்கவும் உங்களை பாராட்டி அது உங்க போட்டோ, உங்களை அச்சீவ் பண்ண போட்டோவை ஃபேஸ்புக்ல போடுறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அங்க வெஸ்டீஜ் ஆபீஸ்ல எடுக்கக்கூடிய போட்டோ ஃபேஸ்புக் வரையும் போகுது. உலக அளவுல உங்களை பாராட்டுறாங்க, உங்களை பிரபலப்படுத்துறாங்க, பெருமைப்படுத்துறாங்க. ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் பிசினஸ் பண்ணதுக்கே இவ்வளவா? அதான் மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஸ்டார்ட். உங்க டீம்ல வந்தவங்கள ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைங்க, உங்க டீம்ல வந்தவங்கள ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைங்க. அதுக்கு பல வழிகள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உள்ள வர்றவங்க ஒரு 300 பிவி செல்ஃப் பிவி பண்றது தான் இந்த பிசினஸ்னுடைய ஆரம்பம். 300 பிவி வாங்கும்போது அவங்க நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஒரு 9,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்க வீட்டுக்கு நிறைய ப்ராடக்ட், வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வரும், சப்ளிமெண்ட் வரும், முக்கியமா அதுல ஃபுட் பேட்ச் வரும். அதெல்லாம் அவங்க ஃபுட் பேட்சை ஒட்டும் போதே சப்ளிமெண்ட் மேல இருக்க நம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். நம்மகிட்ட இருக்க எக்ஸலண்டான ப்ராடக்ட் ஃபுட் பேட்ச். அப்ப அந்த நம்பிக்கை அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசினஸ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரெண்டாவது, 2ஆம் தேதி அவங்கள கூப்பிட்டு அந்த சாம்பியன் அவார்டு கொடுத்து அவங்கள பாராட்டி அவங்கள பண்ணும்போது இன்னும் அவங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். 3வது, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படின்ற செலிப்ரேஷன் மீட்டிங் நம்ம டீம்ல பண்றோம். டீம் விக்டரியில மட்டும்தான் அதை சிறப்பாக பண்றோம். அப்போ அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்க அவருக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு மரியாதையும் ஏற்படும். அவரை கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவார். அவருக்குள்ள நம்பிக்கை அதிகமாகும். நானும் இந்த பிசினஸ் பண்றதுக்கு தகுதியானவன், என்னாலும் வெஸ்டீஜில் இன்னும் நிறைய வெற்றிகளை அடைய முடியும். நான் அடுத்தது இந்த மாசத்துல நான் பிரான்ச் டைரக்டரா மாறுவேன், இல்லை என் டீம்ல 4 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை அவர் அக்கம் பக்கத்து வீடு, அவங்க ரிலேஷன் எல்லாரும் முன்னாடியும் அங்க கொடுக்குறாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்ல கொடுக்கும்போது அடுத்த லெவல் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அவர் கட்டாயம் 2வது மாசத்துல இல்ல 3ஆம் மாசத்துல கட்டாயம் ஒருத்தர் பிரான்ச் டைரக்டர் ஆகணும்னா 3 மாசம் அப்படின்றது தான் நம்ம ஃபார்முலா. அப்ப 3ஆவது மாசம் அவர் பிரான்ச் டைரக்டரா மாறுறாரு. அப்ப திரும்பவும் அதே ரெகக்னைசேஷன் ஆபீஸ்ல கிடைக்குது. கம்பெனில இருந்து அவருக்கு ராயல்ட்டி போகுது. ராயல்ட்டி வாங்குறதுக்கு உள்ள வந்துடுறாரு. திரும்பவும் அவரை நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்முடைய சிஎன்டி மீட்டிங்ல நம்ம ரெகக்னைசேஷன் பண்றோம். இது எல்லாம் நடக்க ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி, வெற்றி. அந்த சிஎன்டி மீட்டிங்ல ரெகக்னைசேஷன் பண்ணதை கிருஷ்ணகிரியில பாத்தீங்க. 7ஆம் தேதி சிறப்பா நடந்தது. இந்த மாசம் 7ஆம் தேதி சிறப்பா நடந்ததா இல்லையா? ஒரு பிரான்ச் டைரக்டருக்கும், சில்வருக்கும், கோல்டுக்கும், ஸ்டாருக்கும், டைமண்டுக்கும் ரெகக்னைசேஷன் பண்ணாங்களா இல்லையா? யாருமே அதை பார்க்கலையா? இல்ல அத ரெகக்னைசேஷன் வாங்கினவங்க யாரும் உள்ள இல்லையா? நல்லா இருந்துச்சுங்க சார், பார்த்தோம் சார், சூப்பரா இருந்துச்சுங்க சார். அந்த இடத்துல நீங்க என்ன எப்படி இருந்திருக்கும்? டைமண்ட் டைரக்டரை
வெங்கடேஷ் சாருக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கணும். எஸ் சார். இப்ப 10த்தோ பிளஸ் 2வோ சில கவுன்சிலிங் போகும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். பசங்களுக்கு ஒரு சில ஸ்கூல்ல நான் கவுன்சிலிங் போய் பேசும்போது சொல்லுவாங்க. சிஸ்டர்ஸ் கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. நான் பேசும்போது சொல்லுவேன். உங்க வீட்டு முன்னாடி 10th ரிசல்ட் வருது. உங்க வீட்டு முன்னாடி மீடியா வந்து எல்லாரும் பேட்டி கேட்கறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அங்க வந்து உங்க அப்பா அம்மாவை பேட்டி காண்றாங்க. உங்களை பேட்டி காண்றாங்க. அப்போ அந்த அந்த தருணம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லுவோம். தென்றல் மேடத்துக்கு மகேஷ் சாருக்கும் கிடைச்ச ரெகக்னேஷன் எப்படி இருந்தது? சொல்லுங்க சார். சூப்பர் சார். எப்படி இருந்தது? மறக்க முடியுமா அத? அது எத்தனை பேர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஞாபகம் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. தூக்கம் வரக்கூடாதுங்க. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். அப்போ அந்த கனவுகள், உங்களுடைய கனவுகளை நீங்க அடையணும் அப்படின்னா நீங்க தூங்காம உங்க வேலையை பார்க்கணும். தூக்கம் வராது. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இதைத்தானே இன்னைக்கு நாங்க இப்ப யோசிக்கிறோம். இன்னைக்கு நாங்க அதானே டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்றோம், ஆக்ஷன்ல கொண்டு வர்றோம். ஆக்ஷன்ல கொண்டு வந்தா தானே அது சக்சஸ் ஆகும். தென்றல் மேடம் கார் ஃபங்க்ஷனை எவ்வளவு சிறப்பா பண்ணலான்றத நானும் மேடமும் ஒரு வாரமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்க ஸ்பாட்ல இல்லையே தவிர அங்க என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், என்னென்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் அதை நான் வீடியோவா பார்த்தேன். வெங்கடேஷ் சாருக்கு எப்படி ரெகக்னேஷன் பண்ணுவாங்கன்றது நாங்க ஏற்கனவே டிசைட் பண்ண ஒண்ணு. எப்படி பண்ணணும். அப்ப இதே மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்ய தயாரா இருக்கும் லீடர்ஸ். அப்ப அந்த ரெகக்னேஷன் உங்க ஊர்ல ஒரு கல்யாண மண்டபத்துல நடக்கணும். இப்ப அடுத்து பாலக்கோட்ல ஒரு 3 பேர் ஒண்ணா கார் வாங்குற ஃபங்க்ஷன். அது ஒரு 1000 பேர் பிரியாணியோட கல்யாண மண்டபம் புக் பண்ணி பண்ணணும்ன்றது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஃபங்க்ஷன். இது எல்லாமே நடக்கும். உங்களுடைய கனவுகளுக்காக நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சா. இப்ப வெங்கடேஷ் சார் 30 நாளும் ஷெட்யூல் போட்டு வேலை செய்றாருல. கிடைச்சிச்சுல்ல அவருக்கு. 30 நாள் ஷெட்யூல் போட்டு வேலை செஞ்சதுல 2வது மாசம் அந்த ரிசல்ட் இது. இன்னொரு 3 மாசம், இன்னொரு 2 மாசம் தொடர்ந்து பண்ணாருன்னா கிரவுண்ட் டைரக்டர். எல்லாமே நடக்கும், முடியும், சாத்தியம். ஒரு மனிதனால் முடியும் என்றால் இன்னொரு மனிதனாலும் அது முடியும். இன்னைக்கு சோபாராணி மேடத்தை நான் பாராட்டுறேன். நிறைய ஹோம் மீட்டிங்ஸ் அவங்க டீம்ல அச்சீவ் பண்ணவங்களுக்கு அவங்க ரெகக்னேஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் திறமைகள் இருக்குங்க. எல்லாருக்குள்ளேயும் நிறைய கனவுகள் இருக்குங்க. பிள்ளைகளுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தான் செயல்படுத்தணும். என் பொண்ணுக்கு திங்கட்கிழமை கல்யாணம். அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ, என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அவ மேரேஜ்ல அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எப்படி அது சாத்தியம் சொல்லுங்க? என் பையன் கல்யாணத்துல நான் ரிசப்ஷன் வந்து மத்தியானம் வச்சேன். நான் என் பொண்ணு அந்த மார்னிங் மேரேஜ் மத்தியானம் ரிசப்ஷனுக்கு ஒத்துக்கவே இல்லை. எனக்கு நைட்டு தான் வைக்கணும் டாடி. ஏம்மா? லைட்லாம் நிறைய போடணும் டாடி. நிறைய லைட் போடணும் டாடி. அதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அவளுடைய ஆசைகளை என்கிட்ட சொன்னா. ரைட், ஓகே, சரிம்மா, அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஃபைன். நாங்க சாப்பாடு மெனு ரெடி பண்ணா, இல்ல அண்ணன் கல்யாணத்துக்கு என்ன மெனுவோ அதே ஆளு அதே மெனு தான் எனக்கு வேணும். ரைட், ஓகே, சாங்ஷன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கார்டு பிரிண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே இப்படிதான் வேணும். இதுதானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற ஒரு பெற்றோரா நீங்க தயாரா இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும். சரியா?
ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். ஷோபாராணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு மேடம். டுடே மார்னிங் செக்ஷன் நல்லா இருந்தது சார். டுடே மார்னிங் செக்ஷன்ல நான் சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்றோம்னா அது வந்து முழு முயற்சியோட இன்ட்ரெஸ்டோட செய்யணுன்றது தான் சார் என்னுடைய ஒப்பீனியன். எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் பத்தி இப்ப நம்ம பேசுறோம். அது வந்து தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ ஒரு விஷயத்த நம்ம கத்து கொடுக்குறோம்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கும் கீழே இருக்கிறவங்க ஆனா கூட தெரியாதவங்க கூட இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இந்த ப்ராடக்ட பத்தி நம்ம சொல்றோம்னா, அதோட இருக்கிற மொத்த விஷயத்தை கிளாரிஃபையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. அது வந்து அவங்க எப்படி பயன்படுத்தணும், இது பயன்படுத்தினா என்னென்ன யூஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட் நேம் என்ன, இது எந்த நோய்க்கு யூஸ் பண்றாங்க, இந்த இதனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இது எல்லாமே நம்ம கிளாரிஃபைடா நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஏத்துக்கல, 2வது நாள் ஏத்துக்கல, 3வது நாள் ஏத்துக்கல, 4வது நாள் ஏத்துக்கல, 5வது நாள் கண்டிப்பா ஒரு சின்ன இந்த சோப்பு கூட வாங்குறதுக்கு அவங்க மின்னு வருவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அக்கா 35 ரூபாய்க்கா சோப்பு, நீங்க வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்குதா பாருங்கன்னு அந்த 35 ரூபாய் கூட வாங்கி கொடுக்கலாம், தப்பே இல்லை. எவ்வளோ அமௌண்ட் நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு, எவ்வளோ அதர் மெம்பர்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு எல்லாமே நம்ம எவ்வளோ செலவு பண்றோம். நம்மளுக்கு தெரியாத நம்ம கை மீறி எவ்வளோ பணம் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு 35 ரூபாயில நம்ம கஸ்டமரை பிடிச்சி அவங்களுக்கு புரிதல் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இந்த 35 ரூபாய் நம்ம செலவு பண்ணலாம், தாராளமா செலவு பண்ணலாம். ஒரு ரெகக்னைசர் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. எங்க பாப்பா வந்து ஃபாஸ்ட் ட்ராக் 8% முடிச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து சார் தந்தோம் சொந்த செலவுல ஒரு கேக் வாங்கிட்டு வந்து, ஒரு மாலை வாங்கிட்டு வந்து ஒரு சத்காரம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய்னா ஆயிருக்கும் தான் அமௌண்ட். அவரு நினைச்சிருக்கலாம், ஐயோ நம்ம 1000 ரூபாய் நம்ம எதுக்காக நம்ம செலவு பண்ணணும், நம்ம அமௌண்ட் நம்மளே வச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வெஸ்டேஜ் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும், வெஸ்டேஜ் அச்சீவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பணத்தை அவங்க முக்கியமா நினைக்கிறதே கிடையாது. என்ன நினைக்கிறாங்க எல்லாம்னா, நம்ம கீழே இருக்கிறவங்க, நம்ம அப்லைன்ல இருந்து நம்ம டவுன்லைன்ல இருக்கிறவங்க கூட நம்ம அதே கண்டினியூஸா நம்ம என்ன அச்சீவ் பண்ணிருக்கணுமோ அந்த விஷயத்த அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு விஷயம் பண்ணா அவங்க கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. நான் உண்மையாவே வெஸ்டேஜ் கம்பெனிக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன், வெஸ்டீவ் அச்சீவர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன், வெக்ஸிவ் டீலர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வெக்ஸிவ் முக்கியமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நான் உண்மையாவே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க மிக 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 ரொம்ப நன்றி சார். எனக்கு சொல்ல வார்த்தை வரல, என் மனசார நான் சொல்றேன். வெஸ்டேஜ் கம்பெனிக்கு நான் உண்மையாவே நான் கடமைப்பட்டிருக்கேன்னு தான் நான் சொல்ல வேண்டியது. இத்தனை நாளா நான் இது ஒரு ஒரு இதுவாவே நான் ஜெகதீஷன் சார் எத்தனையோ முறை எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, எத்தனையோ முறை ப்ராடக்ட் வாங்கி இருக்கிறோம், சரி இது யூஸ் பண்ணிருக்கிறோமே தவிர நான் இதோட அனுபவம் வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப புதுசாவே இருக்கு. அவர் ராஜன் சார் சொல்ற விஷயம் என்னன்னா, பணம் வந்து கோடி கணக்குல கொட்டி கிடக்குது, அது வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்க பணம் நீங்க யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணதான் உங்களுக்கு இது ஆகும். அதுதான் ட்ரைன் அப் செல்வம். சாரு நினைச்சிருக்கலாம், என்னோட பணம் நான் ஏன் 10 பேருக்கு கொடுக்கணும்னு சுயநலமா இருந்திருக்கலாம். ஆனா சார் என்ன நினைக்கிறாரு, நம்ம அச்சீவ் பண்ணது எல்லாமே நம்ம டவுன்லைனர்ஸ் கொடுக்கணும். எல்லாமே இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த வெஸ்டேஜ் இதுல. கரெக்டா சார்? கரெக்ட் மேடம். அதுதான் சார் சொல்ல வரேன். நான் கூட என்ன சொல்ல வரேன்னா, நான் ஜஸ்ட் இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கேன். என்ட்ரி ஆனவொடனே ப்ரோன்ஸ் டைரக்டர் ஆயிருக்கேன். நான் இது பெருமையா சொல்லிக்கிறேன் நான். பட் இருந்தா நான் ப்ரோன்ஸ் டைரக்டர் ஆனது எனக்கு திருப்தி கிடையாது.
என் கீழே டவுன் லைனர்ல ஒருத்தர் மெம்பர் ஆச்சு நான் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண வைக்கணும். விக்டோரியா மேம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் பிடிக்கணும். அவங்க கிட்ட 30 நாளும் தொடர்ந்து நான் பேசணும். அது அந்த 30 பேர்லயும் 30 நாள் 30 பேர்கிட்ட பேசினாலும் ஒருத்தர்னா 2 குரூப் ஹோம் மீட்டிங் நடத்தணும். அவங்க ஒரு ப்ராடக்ட்னா வாங்க வைக்கணும். தொடர்ந்து மாசத்துல தொடர்ந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்க வைக்கணும். நம்ம ப்ராடக்ட் பத்தி புரிய வைக்கணும் அப்படின்னதுதான் சார் என்னோட கூட மோட்டிவ். கண்டிப்பா கண்டிப்பா நான் செய்வேன் சார். நான் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி டைரக்டா நான் கார் அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வெஸ்டேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியா என்ன நெளிவு சுழிவு எல்லாம் என்ன இருக்கும்ட்டு நான் கத்துக்கணும் தான் ஆசைப்படுறேன்னு தவிர டைரக்டா நான் இந்த கார் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இதுல என்ன நல்லது இருக்கு, இது என்ன கெட்டது இருக்கு, என்ன நன்மை இருக்கு, எல்லாமே நான் கத்துக்கணும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் மூவ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். டுடே பிரோன்ஸ் டைரக்டர், டுமாரோ சில்வர், அதுக்கடுத்து இன்னென்ன ஸ்டேஜ் இருக்கோ எல்லா ஸ்டேஜும் ஒன் பை ஒன்னா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் நான். அதே மாதிரி என் டவுன்லைனர்ஸ்க்கும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக், பிரோன்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டார் எல்லாமே கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி நான் செய்வேன். எனக்கு மிகப்பெரிய நன்றி வெஸ்டேஜ் கம்பெனிக்கு, என் ட்ரைனர்ஸுக்கு, உங்களுக்கும் சார், ரூபன் சாருக்கும், அப்துல் சாருக்கும் மிக 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 நன்றி. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ட்ரைன் அப் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப பூஸ்டப் கொடுக்குறாரு ராஜன் சாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. விக்டோரியா மேம் என்னோட மோட்டிவ் மெம்பர். அவங்க ஒரே நாள் தான் மீட் பண்ணேன் சென்னையில. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீச் கேட்டேன். அவங்கள பார்த்தா உண்மையா நான் பெருமைக்கு சொல்லிக்கல சார். அவங்கள பார்த்தா என்ன பாத்துக்கிற மாதிரியே இருக்கு. அதே +2 தான் நான் படிச்சிருக்கிறேன். அதே லாங்குவேஜஸ் தான் எனக்கு தெரியும், மேடம் தெரியுது. மேடம் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் கூட நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு கொடுக்கறதுக்கு 1 ரூபாய் கிடையாது. ஆனா என் கீழே இருக்கிறதுக்கு என்னால இப்ப 100 ரூபாய் கொடுக்க முடியும். இந்தாங்கம்மா 10 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மேடம் மோட்டிவ்ல தான் நானும் இருக்கிறேன். கண்டிப்பா என்ன பார்த்தா என்ன விக்டோரியா தான் நானே ஃபீல் பண்ணேன். நீங்க சொன்னீங்க இல்லையா கண்ணத்தை கிள்ளி முத்தம் வச்சுக்கோங்கன்ட்டு, அதே மாதிரி கண்ணாடி பார்த்து கண்டிப்பா நான் முத்தம் வச்சுக்கிறேன். என்ன மேடம் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன், மேம் உங்க ஸ்பீச் அருமையா இருக்குது. உங்களை மாதிரி 100 விக்டோரியா 1000 விக்டோரியாக்கள் உருவாக்குவாங்க. கண்டிப்பா அது நடக்கும். நான் இது பெருமைக்கு சொல்லிய உண்மையான விஷயம். ஸ்டேஜ் கம்பெனி ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு கிடையாது. சார் ராஜன் சார் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா கொடுத்து செய்யறாருன்னா அவர் சுயநலமா யோசிக்கலாம். எவ்வளவு கோடி பணம் அவர்கிட்ட இருக்கலாம். பட் லேடிஸ் வெளியே வரணும், தன்னை பயத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு, இந்த பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டு ரூபன் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம இஷ்டப்பட்டா கஷ்டம் தெரியாது. இஷ்டப்பட்டா எல்லாமே ஈஸி தான். ஒவ்வொரு விஷயமும் நம்ம இஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்டா செஞ்சோம்னா அது நல்லா இருக்கும் சார். ஏதோ ஏனோ தானோ ஏதோ செய்யறாங்க போறாங்க போட இன்னைக்கு வாங்குறாங்க இன்னைக்கு இல்லைன்னா அது வெக்ஸா செஞ்சோம்னா அது இதுவே கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணோம்னா நம்மள தேடி வெற்றி வரும். கண்டிப்பா நம்மள தேடி வெற்றி வரும். நிச்சயமா. பணத்துக்காக நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. பணம் நம்மள தேடி வரும். பதவி நம்மள தேடி வரும். புகழ் நம்மள தேடி வரும். ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா ப்ராப்பரா செஞ்சுட்டு போனோம். ப்ராப்பரான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். டெய்லி செய்யணும். நம்மளால செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல கூட நம்மளுக்கான தகவல் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிரும். ஆனா நம்ம ஃபாலோ பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லாருமே காரணம் சொல்றாங்க, இன்னும் 4 நாள்ல பொண்ணு கல்யாணம், நான் மார்னிங் செஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆமாங்க சார். நீங்க நினைச்சிருந்தா எவ்வளவு மேரேஜ் இதுல எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு தெரியும். ஒரு கல்யாணம்னாவே எல்லாரும் 1 மந்த் பிஃபோராவே எல்லா பிளானிங்ஸ் எல்லா ஒர்க்கும் மூவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்க உங்க பொண்ணு கல்யாணம் வச்சு நின்று கூட எங்களை எல்லாம் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கான ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்களான்னு ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம பண்ண விஷயத்த நம்ம மத்தவங்களும் நம்ம பண்ண வைக்கணும்ன்ற மோட்டிவ்ல நீங்க இருக்கிறீங்க சார். நல்லா புரியுது சார். அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரு தனக்கு தெரிஞ்ச 10 விஷயங்களை ஒரு விஷயத்த கத்து கொடுக்கலாம். இல்ல அது தப்பா போதோ ரைட்டா போதோன்னு நினைக்காம கரெக்டா இது பண்ணோம்னா அது கரெக்டா ஆயிடும் சார். பயத்தை முதல்ல வெளியே தள்ளணும் சார். பயம்ன்றது இருக்கவே கூடாது ஒரு மனுஷனுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. பயத்தை வெளியே தள்ளணும். பயத்தை மட்டும் இல்லை, இந்த வெட்கம், கூச்சம் இதெல்லாம் வெளியே தள்ளணும். இதெல்லாம் இதனால என்ன கிடைக்கும்? யாருக்காக நம்ம வாழ்றோம்? நம்ம இந்த வாழ்க்கை யாருக்காக வாழ்றோம்? நம்ம வாழ்வது ஒரு முறை, நமக்காக வாழ்வோம். நம்ம வாழ்வது ஒரு முறை, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வோம். நம்ம வாழ்வது ஒரு முறை.
அந்த வாழ்க்கையை வெற்றிகரமா வாழும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்றது இல்ல. பிறந்தோம், வளர்ந்தோம், சிறந்தோம், இறந்தோம். எங்க போனாலும் அது தெளிவா அந்த கண்ணதாசனுடைய வரிகள், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அது திரும்ப திரும்ப கேட்பேன். அது மாதிரி எனக்கு ஃபோன் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய டயல் டோன் என்னன்றது. ஸோ அதனால உலகம் பிறந்தது எனக்காகன்னு உலகத்துல எல்லா நாடுகளையும் ரசிக்கணும். உலகம் எனக்காக தான் பிறந்திருக்குன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்பா உனக்காக பிறந்ததுன்னா அப்புறம் எங்களுக்காகலாம் என்னப்பான்னு. நீ தானப்பா கேட்குற, உனக்கும் பிறந்திருக்குது. என் கூட சேர்ந்தனா நீயும் இங்கெல்லாம் வர முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணே ஒண்ணுதான். இன்னைக்கு பணம் நிறைய பேர் வச்சிருக்கலாம். ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. அந்த பணத்தோட சேர்ந்து மதிப்பு, மரியாதை, பாராட்டு, புகழ், அன்பு இது எல்லாம் கிடைக்கிற இடம் வெஸ்டீஜ். ஆரோக்கியம், அழகு எல்லாமே கிடைக்கிற இடம் வெஸ்டீஜ். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனா அதை எப்படி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதை எத்தனை பேருக்கு பயனுள்ளதா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ நான் வந்தேன், நான் போனேன், நான் செஞ்சேன். ஏன் சார் யாருமே கேட்கல சார். நான் சொன்னேன் சார் யாருமே கேட்கல சார். நான் கூப்பிட்டேன் சார் எங்க அப்ளைன் வரவே இல்லை சார். என்ன சார் அந்த ஆள் மனுஷனா அவன்? எப்போ கூப்பிட்டாலும் அவர் பிஸி ஆகுறாரு சார். ஏங்க அவர் பிஸியா இருக்காருங்க. நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்க. நீங்க கத்துக்குங்க. நீங்க கத்துக்கிட்டு நீங்க பிஸியா மாறுங்க. இப்ப அவரை சொல்ற ஆளு நீங்க ஒரு பிரான்ச் டைரக்டர் ஆன பிறகு உங்க டீமுக்கு உங்களால சர்வீஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல ஒரு ஸ்டார் டைரக்டர் முடிச்ச பிறகு உங்க டீம் கூப்பிடுற இடத்துக்குலாம் உங்களால போக முடியுதான்னு பாருங்க. ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியுதான்னு பாருங்க. இன்னைக்கு 2 டீம் 3 டீம் வச்சிருக்கிற நண்பர்கள், அதாவது ஒரு ஸ்டார் டைமண்ட் டைரக்டராக சண்முகம் சாரோ, இல்ல ஜெகதீஷ் சாரோ, இல்ல வெங்கடேஷ் சாரோ, அவங்களுடைய ஷெட்யூல் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய வேலைகளை எவ்வளவு பார்க்க முடியுது அப்படின்றத பாருங்க. நேரம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, நிச்சயமா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நேரத்தை உருவாக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. நம்ம நினைச்சா நேரத்தை உருவாக்க முடியும். நம்ம நினைச்சா நம்ம நேரத்தை கிரியேட் பண்ண முடியும். நம்ம தாங்க பிளான் பண்ணிக்கணும். மத்தியானம் வெயில் என்னால பத்திரிகை வைக்க போக முடியல. நேற்றுலாம் காலைல 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். 6:30 மணிக்கெல்லாம் பல்லாவரத்துல இருக்கிறேன். எங்க வீட்ல இருந்து நான் அந்த போன வீடு 40 கிலோமீட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேற்று ஃபுல்லா சுத்துனது மொத்தம் ஒரு 150 கிலோமீட்டர் சுத்தியிருப்போம். சென்னைக்குள்ள ஒரு ஏரியா. பத்திரிகை வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு 9 மணி மேல தான் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் ஷாப்பிங்க்கு. அதனால தான் இன்னைக்கு நான் மார்னிங் செஷன் பண்றேன்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகலாம் இதை ஷேர் பண்றோம் அப்படின்னா, நம்மளால என்ன பெஸ்ட்டை வெஸ்டிஜிக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் கொடுக்கணும். இன்னைக்கு காலையில ஆஃபீஸில் சாருடைய ஹெல்த் கேர் ட்ரைனிங் இருக்கு. ப்ராடக்ட் ட்ரைனிங் எக்ஸலண்டான ட்ரைனிங். இன்னைக்கு சென்னையில் 11:30 மணிக்கு யார் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வெஸ்டிஜில் இன்னும் இன்வால்மெண்ட்டாக இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க. வெஸ்டிஜில் சப்ளிமெண்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு ஹெல்த் கேர் ட்ரைனிங்கும் ஒவ்வொருத்தரையும் அந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ண வைக்கும். முதல்ல நான் யூஸ் பண்ணணும். நான் தெளிவாகணும். அப்புறம் நான் பேசணும். கன்சியூம் நான் பண்ணணும். அப்புறம் நான் ஷேர் பண்ணணும். நான் கன்சியூம் பண்ணாம எதை ஷேர் பண்ண முடியும்? நான் கன்சியூம் பண்ணாம நான் எதையுமே ஷேர் பண்றது இல்ல. வெஸ்டிஜில் எந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனாலும் அதை ஃபர்ஸ்ட் நான் வாங்கி கன்சியூம் பண்ணுவேன். அது இப்போ லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டா எங்க ஒய்ஃப்கிட்ட வாங்கி கொடுப்பேன். இல்ல கலர் காஸ்மெட்டிக்ஸா என் பொண்ணுகிட்ட கொடுப்பேன். யூஸ் பண்ணிட்டு நான் பேசுவேன். எப்படி இருக்கு? அவங்கள்ட்ட சஜஷன் கேட்பேன். இன்னும் எனக்குன்னு ஒரு 5 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட வாங்கி கொடுப்பேன். பேசுவேன், கேட்பேன். அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வெறுமனே மார்னிங் செஷன் அட்டன் பண்ணிட்டேன், அதனால நான் பெருசா வளர்ந்துருவேன் நினைக்காதீங்க. ஆக்ஷன்ல போகணும். டெய்லி ஒரு ஆள்கிட்ட பேசணும். தப்பா பேசுங்க, தப்பே கிடையாது. ஆரம்பத்துல எல்லாரும் தப்பா பேசினவங்க தான். அது ரூபனா இருந்தாலும் சரி, விக்டோரியா மேடமா இருந்தாலும் சரி. தப்பா பேசுனதுனால தான் இன்னைக்கு சரியா பேசிட்டு இருக்கு. சரியாவே பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாருமே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. யாருமே இந்த உலகத்துல சரியா பண்ணவங்க கிடையாது. ராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, 4 பேர் எங்க வீட்டுக்கு கெஸ்ட் ஒரு ஆள் வந்துட்டா கூட நான் பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்குவேன். அது சொந்தக்காரங்க யாரா வந்தாலே அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு கூச்சப்படுவேன்னாரு.
இன்னைக்கு 50,000 பேர் இருந்தா கூட அந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு அழகா பேசுறாரு. வாரம் வாரம் எவ்வளவு அழகா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தராரு. பேச பேசதான் வரும். நீங்க பேச பேசதான் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வரும். நீங்க ஒவ்வொரு இடத்துல போனாலும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் சிஎன்டி மீட்டிங் போனா அது மீட்டிங் முடிஞ்ச ரெகனைசேஷன் தான் சில லீடர்ஸ் உள்ள போவாங்க. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே உள்ள இருந்து கவனிப்பேன். ஏதாவது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம கத்துக்கலாம். ஏதாவது அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ல சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் டீ சாப்பிட போயிடுவாங்க. எனக்கு அது மீட்டிங் போயிட்டா மீட்டிங்கை கவனிக்கணும். மீட்டிங் இல்லைன்னா டீ சாப்பிட போகலாம், தப்பு கிடையாது. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுறாங்க, அந்த மேடம் எப்படி ஜெயிச்சாங்க, இவர் எப்படி ஜெயிச்சாரு. மாரியப்பன் சாரை என்னுடைய டிபிலேயே வச்சிருக்கிறேன். ஒரு 2.5 அடி உயரம் உள்ள ஒரு மனிதர். எப்படி இன்றைக்கு வெஸ்டீஜ்ல கார் வாங்க முடிஞ்சது, எப்படி டைமண்ட் டைரக்டர் ஆக முடிஞ்சது, எப்படி 2 ஃபாரின் ட்ரிப் எங்க கூட வந்தாரு, துபாய்க்கு வந்தாரு, பேங்காக் வந்தாரு. பட் அவரால் அந்த கிளைமேட்ல அவரால் இது பண்ண முடியல. அதனால அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரிப் வர்றது இல்லை. ஆனா இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான மனிதராக எப்படி செயல்பட முடியுது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ராஜபாளையத்துல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எல்லாமே சாத்தியங்க. முடியும் முடியும்ன்ற அந்த வார்த்தைய எத்தனை பேர் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறாங்களோ அதுதான் அவங்க சாதிச்சதுக்கான காரணம். மார்னிங் செஷன் வர முடியுமா? முடியும். ப்ராடக்ட் ட்ரைனிங் வர முடியுமா? முடியும். இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண முடியுமா? முடியும். எல்லாமே முற்றுப்புள்ளியை நம்ம வைக்கணுங்க. நிறைய பேர் கமா வைக்கிறாங்க. அதுவா? பார்க்கலாம் சார். பார்க்குறேன் சார். ட்ரை பண்றேன் சார். யாருக்காக ட்ரை பண்றீங்க? எதுக்காக ட்ரை பண்றீங்க? சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காந்து என்னைக்காவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? குளிக்க போயிட்டு பாத்ரூம்ல நான் ட்ரை பண்றேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? முடிவெடுத்தால் மட்டும்தான் நம்மளால முடிக்க முடியும் நண்பா. முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த சாதனையை நம்ம சாதிக்க முடியும் நண்பா. இன்னைக்கு சாதிச்சவங்க அத்தனை பேரும் முடிவெடுத்தவங்க, ட்ரை பண்ணவங்க இல்ல. ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு யாரும் வில்ல இருந்து அம்ப விடுறது இல்ல. துப்பாக்கி எடுத்து சுடும்போது நான் ட்ரை பண்றேன்னு யாரும் சுடுறது இல்ல. சாதிக்கணும்னு முடிவு பண்ணாங்க, சாதிக்கிறாங்க. நேற்று பத்மா மேடத்தை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலையிலையும் அவ்வளோ அழகா அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு காலையிலே அவ்வளோ பெர்ஃபெக்டா அவங்க டியூட்டிக்கு கிளம்புறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி முடிவெடுத்தாங்க. காலைல 6:30 மணிக்கெல்லாம் அவங்க பெர்ஃபெக்டா நிக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் 6 மணிக்கு மார்னிங் செஷன் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், எங்க என்ன கிடைக்கும் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டீமை மோட்டிவேட் பண்ணி உட்கார வைக்கணும். ஒரு பூட் கேம்ப்ல என்ன கிடைக்கும்ன்றதை திரும்ப திரும்ப சொன்னோம். அதெல்லாம் கிடைச்சதா இல்லையா? பூட் கேம்ப்ல தேவையான விஷயங்கள் கிடைச்சதா இல்லையா? சொல்லுங்க சார். கல்யாண் சார். கமலாமுத்து சார் சொல்லுங்க. கண்டிப்பா கிடைச்சது சார். கண்டிப்பா கிடைச்சது சார். கிடைச்சது சார். கிடைச்சது. மேடம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண சொல்லி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அந்த 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை செஞ்சோமா? அதை எத்தனை பேர் செஞ்சீங்க? எத்தனை பேர் உங்க டீம்ல செய்ய வச்சீங்க? செய்ய வச்சிருந்தா வெங்கடேஷ் சார் மாதிரி நீங்க டைமண்ட் டைரக்டர் ஆயிருக்கலாம். பிழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார், குறைட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். கரெக்டா? எளிமையாவது விழிச்சுக்குங்க. V20 பிரம்மாண்டமான விழா சென்னையில 21ஆம் தேதி. எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்கிறீங்க? V20 எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க? இன்னும் 2 நாள்ல தேர்தல் திருவிழா. அது யாருக்காக? ஆனா வெஸ்டீஜில் நடக்கக்கூடிய 21ஆம் தேதி நடக்கக்கூடிய திருவிழா தான் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேருடைய நல்வாழ்க்கைக்காக, டீம் விக்டரியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்காக நடக்கக்கூடிய விழா அது.
எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க? T20 ஆஃபர் எனக்காக, ஒவ்வொரு ஆஃபரும் கம்பெனில கொடுக்குற கன்சிஸ்டன்சி ஆஃபரா எனக்காக. இப்போ கம்பெனி கொடுத்துருக்கு க்ரோத் நெட்வொர்க். எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஐடி போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஐடி போட்டு உங்க டீமுக்கு டெவலப் பண்றதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணிருக்கீங்க? டெய்லி ஒரு ஆளா பேசினா போதுங்க. டெய்லி ஒரு ஆளா பேசினா போதும். இந்த 3500 இல்ல, உங்க டீம்லயே 10 பேரை 3500 வாங்க வைக்கலாம். அந்த 10 பேரை 3500 வாங்க வச்சா உங்க நிலைமை என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நிச்சயமா ஒரு கோல் டைரக்டரா மாற முடியுங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கம்பெனி ஆஃபர் கொடுத்துருவாங்க. நம்ம தான் அந்த ஆஃபரை எப்படி எல்லாம் செய்யலான்றதை யோசிச்சு செய்யணும். எனக்கு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தனால நான் இப்போ அதை பற்றி நான் யோசிக்க அதை பிளான் போடுறதுக்கு டைம் இல்லை. நிச்சயமா 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாசத்திலேயே அதை ஒரு 25ஆம் தேதி ஒரு மீட்டிங் போட்டு நிச்சயமா அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். நிச்சயமா சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்மளால சாத்தியம்தான் மேடம். சாத்தியம்தான் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வெஸ்டேஜ் கொடுப்பாங்க. எட்டாத உயரத்துல பானையை கட்டி வச்சுட்டு அந்த உரி அடின்னு சொல்ல மாட்டாங்க. உங்க முகத்துக்கு நேரம் தொங்க விட்டு உரி அடின்னு சொல்றது தான் வெஸ்டேஜ் பழக்கம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கொடுக்கக்கூடிய ஆஃபர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை பயன்படுத்தணும், அதை அனுபவிக்கணும். அதுதான் வெஸ்டேஜ். அதுதான் வெஸ்டேஜ் பண்றாங்க. ஸோ இன்றைக்கு நாங்க கடந்த 13 வருஷமா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் தாய்லாந்து ஆஃபர் எத்தனை பேர்? 8400 பேர் குவாலிஃபைட் ஆனாங்க. 8400 பேரை ஃப்ரீயா கூட்டிட்டு போன முதல் கம்பெனி வெஸ்டேஜ். 8400 பேரை ஒரே இதுல ஃபாரின் ட்ரிப் கூட்டு போன ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண கம்பெனி வெஸ்டேஜ். கோவா ஆஃபர் எத்தனை பேர் போயிட்டு வந்தோம்? எவ்வளவு லக்ஸரியா ஸ்டே பண்ணோம், எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணோம், எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையுமே கொடுக்குறது வெஸ்டேஜுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெஸ்டேஜ் இன்னைக்கு இது மட்டும் இல்லைங்க. எத்தனையோ ஃபாரின் ட்ரிப்ஸ் 17 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னா, அந்த நாடுகள் இன்னைக்கு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னா எல்லாத்தையும் கொடுத்தது வெஸ்டேஜ். இன்னைக்கு சொகுசா கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வெஸ்டேஜ். இது எல்லாம் உங்களுக்கும் காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் அதை நீங்க செயல்படுத்தணும். இன்வால்மெண்ட். ஹோம் மீட்டிங் 1-to-1 ஹோம் மீட்டிங் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு. அன்றைக்கு சிஎன்டி மீட்டிங் கிடையாது, ஜூம் மீட்டிங் கிடையாது, ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா சாதிக்க முடிஞ்சது. காரணம் சாதிக்கணும்ன்ற ஒரே ஒரு வெறி தான் எங்களுக்குள்ள இருந்தது. சாதிக்கணும், சாதிச்சே ஆகணும். ஜெயிக்கணும். அப்ப ஜெயிக்கணும்னு சொல்றதை விட அதை ஆக்ஷன்ல கொண்டு போகணும். டெய்லி ஹோம் மீட்டிங் பண்ணிருக்கேன். ஒரே நாள்ல 2 ஹோம் மீட்டிங் 3 ஹோம் மீட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். அதுதான் சக்சஸ்க்கான வழி. இன்னைக்கு அதை நண்பர் வெங்கடேஷ் பண்ணிட்டு இருக்காரு, நண்பர் ஜேபிஆர் பண்ணிட்டு இருக்காரு, கோவிந்தராஜ் சார் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதுதான் வளர்ச்சி. இன்னைக்கு அதை ஒரு சில நண்பர்கள் பண்ணாங்க. இப்போ ஜெயக்குமாரி மேடம் அண்ட் ஜெகதீஷ் சாரு, சண்முகம் சார்லாம் பண்ணாங்க. ஏனோ அதுல ஒரு சில இது இருக்கு. கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. அன்றைக்கு முந்தா நாள் அவர் பேசின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கன்சிஸ்டன்சி, ஒரு கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி அண்ட் சேஞ்ச். இந்த சில 3 வார்த்தை சொன்னாரு. A to Zல எப்படி சக்சஸ் பண்ணலாம்ன்றது சொல்லும்போது ஆட்டிடியூட் சொல்லி, பிலீஃப் சொல்லி, அடுத்தது சில சொன்னாரு கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி, சேஞ்ச். கமிட்மெண்டா டெய்லி ஒரு 1-to-1 ஒரு ஹோம் மீட்டிங் நான் பண்ணியே தீர்வுன்ற கமிட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அது செய்யற வேலையை கன்சிஸ்டன்சியா பண்ணீங்கன்னா மாற்றங்கள் பெருசா வரும். நெட்வொர்க் பெருசா growth ஆகும். உங்களுடைய நெட்வொர்க் தான் உங்களுடைய நெட்வொர்த். நீங்க எவ்வளவு தூரம் இந்த நெட்வொர்க்கை பெருசாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வருமானம். கரெக்டா இல்லையா? உங்க டீம்ல உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நெட்வொர்க்கை பெருசாக்குறோமோ அதுதான் வருமானம். சிறப்பா செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். எல்லாரையும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். வாங்க. 22ஆம் தேதி சென்னையில ஃபங்க்ஷன் இருக்கு. இன்விடேஷன் கிடைக்காதவங்க உங்க அப்ளைனை கேளுங்க, சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. நிச்சயமா எல்லாரும் வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார்.
தேங்க்யூ.